சர்வாதிகார சண்டாளி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் அப்படியெல்லாம் இந்திரா காந்தியை பேசினவர், மீசை இல்லாத ஹிட்லர் அப்படியெல்லாம் பேசினவர். அது எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன் அப்படியே மாறிட்டார். உண்மையில் தமிழ் மேலே பற்று இருந்தால், உங்களுக்கு தமிழ் மேலே அக்கறை இருந்தால், ஹிந்தி வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு போராட்டம் பண்ணலாம். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சுல்ல, அன்னைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை கொண்டு வந்து ஆர்டிகல் 342 தமிழ் உட்பட 22 மொழிகளும் இந்தியாவின் அலுவல் மொழிகள் கொண்டு வந்திருக்கலாம்ல. இப்போ மலையாளம்னா அவங்க மலையாளம் பேசுறவங்க மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் சார் வடக்கன்ல வந்து இங்க ஆளுட்டு போறான். தமிழுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஆனா என்னன்னா நீங்க ரிட்டர்ன்ல கொண்டு வந்துருக்கலாம்ல. ஆனா அந்த டைம்ல அவங்க அதிகாரத்துல தான் இருந்தாங்க. நினைச்சிருந்தா அந்த போரே அவங்க தடுத்திருக்காங்க. போற தாராளமா தடுத்திருக்கலாம். ஏன்னா ஆட்சி கவுந்துரும். கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சி கவுந்துரும். இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா ஆட்சி கவுந்துரும். இவங்க குண்டு மழை பொழித நீங்க போர் நின்றுச்சுன்னு சொல்றீங்களேன்னு கேட்டதுக்கு கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்னு. எந்த அளவுக்கு கவர்மெண்டோட லட்சணம் இருக்குன்றது அந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்தாலே தெரியும். அது காரணம் போக்குவரத்து துறை நிர்வாக தோல்வி, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் பரவலா இருக்குது. வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. வெறும் எதை நம்பி இருக்காங்கன்னா கூட்டணி இருக்குது. எந்த கூட்டணியும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. Q7 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். திமுக தொடங்கி 75 ஆண்டு காலம் வந்து நிறைவு செய்யறாங்க சார். உங்க கருத்து சொன்னா நல்லா இருக்கும் சார். திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தாங்கன்னா, அந்த 70களில் வந்து கச்சத்தீவை இந்திரா காந்தி கொடுக்கும் பொழுது அப்பொழுது இவர்களையும் கன்சல்ட் பண்ணாங்கன்றது அன்றைக்கு நமது உள்துறை செயலாளர் அகில இந்திய அளவில் அவரே வந்து சொல்லியிருக்கார், எழுதியிருக்கார். அதனால் இந்த கச்சத்தீவு கொடுக்கும்போது எதற்காக இவங்க பெரிய அளவில் அப்ஜெக்ஷன் பண்ணல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கி நம்ம மீனவர்கள் அங்கே துன்பப்படுறாங்க அப்படின்னா கடல் கடந்து போகும்பொழுது அப்போது வந்து அதற்கெல்லாம் காரணம் என்ன? கச்சத்தீவின் உரிமையை நம்ம கொடுத்தது தான் காரணம். அது இந்திரா காந்தி அம்மா 1008 காரணங்களுக்காக கொடுத்துருக்கலாம். திரிகோணமலையில் அமெரிக்கா பேஸ் போட போகிறாங்க அப்படின்றதுக்காக கொடுத்தோம் அப்படின்றது. ஆனால் தமிழ்நாட்டின் உரிமை, அது மாநில உரிமை. அப்போ நம்ம மாநிலம் அதை விட்டு கொடுக்காமல் போராடி இருக்கணும். அன்றைக்கு நிலைமையில் எதற்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் போராடவில்லைன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது ஒன்று. அதே மாதிரி 1974 எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரி ஒப்பந்தம் வந்து சென்னை ராஜதானிக்கும் மைசூருக்கும் வந்து இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் வந்து அது 50 வருட காலம் கழித்து அது மறுபடியும் ரெனிவல் பண்ணணும், அது புதுப்பிக்கணும். அப்போ 1974 அது புதுப்பிக்கணும். 24 போட்ட ஒப்பந்தம் சுதந்திரத்துக்கு முன்னாடி 74 புதுப்பிக்கும்போது அது புதுப்பிக்காததால் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களும் அதே மாதிரி விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்களும் வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றம். வழக்கு போட்ட பிறகு இதுக்கு வந்து காவிரி தீர்ப்பாயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டபோது அப்போது இந்திரா காந்தி அம்மையார் என்ன செய்தாங்கன்னா, நம்ம நிஜலிங்கப்பா கர்நாடகாவில் அவர் வந்து எதிரறிக்கிறார். காமராஜர் கூட நின்று ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு எதிராக. அப்போ அங்கே நிஜலிங்கப்பா தோங்கணும், தன்னுடைய விசுவாசியாக இருக்க தேவராஜ அரசு அங்கே ஜெயிக்கணும். அப்போ கர்நாடகா கூட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக கலைஞர்கிட்ட சொல்லி அந்த நேரத்தில் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க. அது வாபஸ் வாங்கினதால காவிரி மேலே நம்மளுக்கு இருக்கிற உரிமை அந்த நேரத்தில் பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து உச்சநீதிமன்றத்தில் நடத்திய போராட்டங்களின் விளைவாக தான் காவிரி நடுவர் மன்றம் அதற்கு பிறகு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு வந்துச்சு. அப்புறம் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு அரசிதழில் வெளியிடணும். அதே மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு அரசிதழிலே வெளியிடல. அதற்கு பிறகு போராட்டம் பண்ணி தான் அரசிதழில் வெளியிடப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு ஜெயலலிதா மறுபடியும் போய் தான். அதே மாதிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில், அதுவும் போராட்டம் பண்ணி அமைக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த உரிமைகள். காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொன்னவர் எமர்ஜென்சி காலத்தில் என்ன செய்தார்? அது முடிஞ்ச உடனே அந்த நேரத்தில் வந்து சர்வாதிகார சண்டாளி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் அப்படியெல்லாம் இந்திரா காந்தியை பேசினவர், மீசை இல்லாத ஹிட்லர் அப்படியெல்லாம் பேசினவர் அது எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன் அப்படியே மாறிட்டார். அவங்களுக்கு தேவைன்னா மாத்திப்பாங்க. சரி, ஆமாம், அந்த நேரத்தில் அப்படி மாற்றிக்கிட்டார்.
மாற்றிட்டு அங்கே கூட்டணி வச்சுட்டு, கூட்டணியில் என்ன கண்டிஷன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அதாவது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அரசாங்கம் 77 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கே முதலமைச்சர் நாற்காலில் இருக்கிறார். 79 தேர்தலில் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஜெயிச்சதால் என்ன செய்தார்னா, உடனே இவங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சியை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கலைக்க சொன்னார். இவர் மாநில உரிமையை பற்றி பேசுகிறாரு. அன்றைக்கு இவர் கூட்டணியில் இருக்கும்போது தான் ஆட்சி கலைக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சது யாரு? கலைஞர் தானே. அப்போ மாநில உரிமை எங்கே போச்சு? கவர்னரை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சிங்கல்ல, அப்போ மாநில உரிமை எங்கே போச்சு? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அதற்கு பிறகு 6 மாதத்தில் தேர்தல் வரும்போது 80ல் எம்ஜிஆர் போய் சொன்னார், நாடாளுமன்றத்துக்கு இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டீங்க, ஆனால் சட்டமன்றத்தில் நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் நீக்கினாங்க, என்னை ஏன் பழி வாங்கினாங்க, மக்கள்கிட்ட கேட்டோன்னே மக்கள் அறுதி பெரும்பான்மையாக அவர் வெற்றி பெற வச்சாங்க. ஆட்சியை கவுழ்த்த பிறகு வெற்றி பெற்ற ஒரே கட்சி அன்னைக்கு அதிமுக தான். அதே மாதிரி இந்திய எதிர்ப்புக்காக உயிரிழந்தவங்க எத்தனை பேர்? பேரறிஞர் அண்ணா காலத்தில் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க, 60ல் 65லலாம். சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்து மத்தியில் ஆட்சியில் உட்காந்துட்டீங்களே, யார்? நம்ம விபி சிங் ஆட்சியில் இருந்தீங்க, அப்புறம் நம்ம வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தீங்க, ஐக்கிய குஜ்ரால், தேவகவுடா இவங்க ஆட்சியில் இருந்தீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தான் கேட்கறதுக்கு அந்த பிரதமர்கள் இருந்தாங்க. தலையாட்டிக்குவாங்க, கலைஞர் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு. அப்போது நீங்கள் ஆர்டிகல் 343 அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, ஹிந்தி தான் வந்து அலுவல் மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் நேஷனுக்கு ஹிந்தி தான் அலுவல் மொழி. மாநிலங்களுக்கு அந்த 22 மொழிகள் அவங்க தாய்மொழி அலுவல் மொழி மாநிலங்களுக்கு. தேசிய அளவில் ஹிந்தி தான் இந்த தேவநகிரி ஸ்கிரிப்டில் வந்து அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த நேஷன். 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் கூட இருக்கலாம். அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கவர்னர் வந்து விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது சட்டத்தில் எழுதி வச்சிருந்தார்ல. உண்மையில் தமிழ் மேலே பற்று இருந்தால், உங்களுக்கு தமிழ் மேலே அக்கறை இருந்தால், ஹிந்தி வேண்டாம் இன்னைக்கு போராட்டம் பண்ணலாம். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சுல்ல, அன்னைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை கொண்டு வந்து ஆர்டிகல் 343 தமிழ் உட்பட 22 மொழிகளும் இந்தியாவின் அலுவல் மொழிகள் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் கொண்டு வரல? எவ்வளவு பெரிய அரசியல்ல சரித்திர பிழை இல்லையா திமுக பண்ணது? அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது, நீங்க பங்கு வகிக்கும் போது மைனாரிட்டி அரசாங்கம் உங்களுக்கு தலையாட்டக்கூடிய மன்மோகன் சிங் முதற்கொண்டு அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஐயா தமிழ் ஏன் செம்மொழி எதுக்கு? செம்மொழி கொண்டு வரும்போது என்ன செய்தீங்க? தெலுங்குக்கு செம்மொழி கொண்டு வந்தீங்க, மலையாளத்துக்கு செம்மொழி கொண்டு வந்தீங்க, கன்னடத்துக்கு செம்மொழி கொண்டு வந்து, சமஸ்கிருதத்துக்கும் செம்மொழி கொண்டு வந்து, தமிழுக்கும் செம்மொழி கொண்டு வந்தீங்க. அதை விட ப்ராக்டிக்கலாக என்ன யோசிப்போம்? நம்ம பயன்படுத்துகிற லாங்குவேஜாக அது நேஷனல் ஃபுல்லாக இருக்கணும் போது அலுவல் மொழியாக நீங்கள் தமிழ் உட்பட 22 மொழிகளை கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஹிந்திக்காக நம்ம போராட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, இப்போ மற்ற ஸ்டேட்டில் கூட அவங்க லாங்குவேஜ் தான் அவங்க வந்து ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. வேலை வாய்ப்புலேருந்து எல்லாருமே அவங்க இப்போ மலையாளம்னா அவங்க மலையாளம் பேசுகிறவங்களை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் சார் வடக்கண்ணில் வந்து இங்கே ஆளுட்டு போகிறான், தமிழுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் என்னன்னா நீங்கள் ரிட்டர்னில் கொண்டு வந்துருக்கலாம்ல. சட்ட பிரகாரம் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரம் எந்த மாநில கட்சிகளுக்கும் 12 வருஷம் இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்கல. தேசிய கட்சிக்கு தான் கிடைச்சி. எந்த ஒரு மாநில கட்சிகளுக்கும் 18 வருஷம் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. மற்ற எந்த இப்போ லல்லு பிரசாத் கட்சியோ சந்திரபாபு நாயுடு கட்சியோ சில வருஷங்கள் தான் நடுவில் இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்கல்ல மக்கள், அப்போ பயன்படுத்தி அதை செய்திருக்கலாம்ல. ஏன் செய்யல? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டங்கள், அந்த மக்களுக்கு எடுத்த போராட்டங்கள். சரி, இந்திய அமைதிப்படை அங்கே ராஜீவ்காந்தி அனுப்புனார். ஆப்ரேஷன் பூமாலைன்னு போட்டு விமானத்தில் உணவுப் பொட்டலங்கள்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்திய அமைதிப்படை அனுப்பினார். அதில் நிறைய முரண்பாடுகள், இவங்க வந்து சரியாக செய்யலை, தவறாக நடந்துக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு பேசிருந்துச்சு. இந்திய அமைதிப்படை வந்து இறங்கும் பொழுது நம்ம ஆர்பரில், சென்னை ஆர்பரில் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் வந்து நான் வரவேற்க போக மாட்டேன், ஏன்னா என்னருமே தொப்புள் குடி உறவுகளை இவங்க பழி வாங்கினாங்க, அதனால் நான் வரவேற்க போக மாட்டேன். ஆனால் புரோட்டோக்கால் பிரகாரம் போனோம், ஆனால் புரோட்டோக்காலையும் மீறி நான் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தார்ல. ஆனால் அதே நேரத்தில் 2009 அங்கே கொத்தாக கொல்லப்படும் பொழுது அதுக்கு உதவி இந்தியாவும் பண்ணிச்சு, இலங்கை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ மத்தியில் கூட்டணி அரசாங்கம் தான், அப்போ திமுக கூட்டணி அரசாங்கம் இருக்குது. அந்த நேரத்தில் என்னென்னா
இவர் வந்து உண்ணாவிரதம் உட்காந்தார். எங்கள் பீச்சில் போய் உண்ணாவிரதம் உட்காந்தார். 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உண்ணாவிரதம் படுத்தார். படுத்த பிறகு சிதம்பரம் வந்து சொல்லி அனுப்பிட்டார், இந்த மாதிரி அங்கே வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டார். அப்போ இவருக்கு உளவு பிரிவு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, போர் நிறுத்தம் நடந்துச்சா இல்லையான்னு. இத்தனைக்கும் அங்கே போராளிகள் கூட தொடர்பில் இருக்கிறாங்கல்ல இவங்க ஆட்கள்லாம். அப்படி இருந்தும் அப்போ உண்ணாவிரதத்தை முடித்த பிறகு அங்கே பார்த்தா மறுபடியும் குண்டுகள் அங்கே போடப்படுது. இதை நம்பி முடிஞ்சிச்சின்னு வெள்ளைக்கொடியை தூக்கிட்டு வெளியே வந்தாங்க பாருங்க. அந்த கேமோஃப்ளாக் பங்கி கொகைக்குள்ளே இருந்த போராளிகள், அப்பாவி மக்கள் எல்லாரும் அங்கே சுடப்பட்டாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்க அதிகாரத்துல தான் இருந்தாங்க. நினைச்சிருந்தா அந்த போரே அவங்க தடுத்திருக்க போற தாராளமா தடுத்திருக்கலாம். ஏன்னா ஆட்சி கவுந்துரும். கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சி கவுந்துரும். இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா ஆட்சி கவுந்துரும். போரை வந்து அழுத்தம் கொடுத்து தாராளமா நிறுத்திருக்கலாம். அப்போ சொன்ன வார்த்தை நிருபர்கள் கேட்குறாங்க, ஐயா இன்னும் அங்கே குண்டு மழை புரியுத, நீங்கள் போர் நின்றுச்சுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்னாரு. அப்போ எப்பேற்பட்ட வார்த்தை அது, யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நேரத்துலையும் இவங்க கூட அங்கே பதவியில் தான் இருந்தாங்க. தேவையான துறை வளம் குளிக்கும் துறைகளை வாங்கிட்டு அங்கே பதவியில் தான் இருந்தாங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இவங்களுக்கு முக்கியம். மற்றபடி மக்கள் நலனை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் திமுக கோட்டை விட்டது. வாய்ப்பு இருந்தும் கோட்டை விட்டது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வாய்ப்பு கிடைச்சும் கோட்டை விட்டது திமுக. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் அப்படி தான். இப்போ எடுத்துக்கோங்க, முல்லை பெரியார் விஷயத்தை எடுத்துக்கோங்க. 1976களில் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அது பராமரிப்புக்காக, அதாவது முல்லை பெரியார் டேமு பராமரிப்புக்காக 152 அடியிலேருந்து 136 அடிக்கு குறைச்சிடணும். குறைச்சிட்டு பராமரிப்பு எல்லாம் பண்ணணும், அணையை ஸ்திரப்படுத்திட்டு அதற்கு பிறகு ஏற்றிக்கலாம்னு சொன்ன பிறகு வேற வழியில் எம்ஜிஆரும் ஒத்துந்தானே ஆகணும், அதுக்கு ஏற்று தான் ஆகணும். 136 அடி குறைச்சி பராமரிப்பு பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு ஏற்றலாம் அப்படின்னா கேரளா ஏற்றுக்க மாட்டேன், கேரளா ஏற்றுக்க மாட்டேன், இல்லை இன்னும் அபாயம் இருக்குதுன்னு சொல்லி போய் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க, ஏற்ற முடியாது. சரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன செய்தாங்க? வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் போராடி எல்லாம் பண்ணி 136 142க்கு உயர்த்திட்டு என்ன சொன்னாங்கன்னா, பேபி அணை பக்கத்தில் பேபி அணையை ஸ்திரப்படுத்திட்டு 152 அடியாக உடைக்கலான்னு தீர்ப்பே வந்துருச்சு. தீர்ப்பு வந்தாச்சு. இப்போ இவங்க கூட்டணி தானே அங்கே இருக்குது, காங்கிரஸ் தானே, பினராயி விஜயன் தானே இருக்கார். இப்போ திமுக நினைச்சா எது வேணாலும் செய்யலாம்ல. ராகுல் காந்தி என்னுடைய சகோதரன் தானே சொல்றாரு. அங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேர் இவங்க கூட்டணி. இந்த மாதிரி எங்கேயும் அமையாது. ஆளுங்கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்ட் இவங்க கூட்டணி, இவர் சகோதரன் ஸ்டாலின் அவர்களுக்கு மூத்த சகோதரன். எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் ராகுல் காந்தி இளைய சகோதரன். இந்த நேரத்தில் சொல்லி அது 152 உயர்த்தலாம்ல. ஜெயலலிதா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு 136 142 உயர்த்தி வச்சாங்க. இன்னைக்கு 152 உயர்த்ததுக்கு என்ன கோரிக்கை விடுத்தாரு, என்ன தீர்மானம் நிறைவேற்றினார், சட்டமன்றத்தில் என்ன அழுத்தம் அங்கே கொடுத்தாரு? எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் பறிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு பிஜேபி பிடிக்காது, அது வேற விட்டுருங்க. ஆனால் நான் இந்த உரிமையை வீட்டு கொடுத்தேன், பிஜேபி பறிச்சிச்சு அப்படின்னு ஒரு உரிமையை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு உரிமை. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த கல்விக்கு உதவித்தொகை கொடுக்கல, 2000 உதவித்தொகை, அது வந்து நம்ம நீதிமன்றத்தில் போராடுறோம், அது வேற விஷயம். ஆனால் மற்றபடி எந்த உரிமையை அவங்க நம்மகிட்ட பறிச்சிட்டாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த உரிமை, இந்த மாதிரி முல்லை பெரியார் நாங்கள் உரிமை வாங்கி கொடுத்தோம் பறிச்சிட்டாங்க, காவிரி நாங்கள் உரிமை வாங்கி கொடுத்தோம் பறிச்சிட்டாங்க, கச்சத்தீவு நாங்கள் உரிமை வாங்கி கொடுத்தோம் பறிச்சிட்டாங்க, இல்லை இருமொழி கொள்கை நாங்கள் உரிமை வாங்கி கொடுத்தோம் இப்போ பறிச்சிட்டாங்க. நீட்டு நீங்கள் தான் கொண்டு வந்தது, நீட்டு நாங்கள் வந்து உரிமை வாங்கி கொடுத்தோம் நாங்கள் பறிச்சிட்டாங்க. சொல்லுங்க, நீட்டுக்கு விலக்கு மோசடி வேலை திமுக சொல்லுது. நீட்டுக்கு விலக்குன்னு அவங்க வாங்கவே இல்லை, எந்த விலக்கும் நீட்டுக்கு கிடையாது. 2013 அவங்க ஆட்சி தானே இங்கே ஜெயலலிதா ஆட்சி, மத்தியில் அவங்க ஆட்சி, அவங்க தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. 2013 நடந்துச்சு நீட்டு தேர்வு. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் நீட்டு இல்லைன்னா அப்போ முதலமைச்சர் இருக்கும்போது எதுக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க நீட்டு வேண்டான்னு? நீங்கள் தான் விலக்குன்னு சொல்கிறீங்களா மத்தியிலேருந்து, அப்புறம் எப்படி விலக்கு இல்லாத இடத்துல எப்படி? அதே மாதிரி நம்ம வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், வேலூர் சிஎம்சி அவங்க வழக்கு போட்டாங்கல்ல. இப்போ வேலூர் சிஎம்சி தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. அவங்களுக்கு எப்படி 2013 எக்ஸாம் வச்சாங்க, நீட் எக்ஸாம் வச்சாங்க? நீங்கள் விலக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மோசடி தான் நீங்கள் சொல்கிறது. நீட் எக்ஸாம் வச்சாங்கல்ல, அவங்க கேஸ் போட்டாங்கல்ல. இல்லாத நீட்டுக்கு அவங்க எங்கே கேஸ் போட போகிறாங்க? நடந்துச்சா இல்லையா?
இப்போ கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் அவர் செய்த நன்மைகள்னு சொல்லணும்ல சார், அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு? இப்போ ஸ்டாலின் ஐயா எடுத்துக்கோங்க, அதே வழியில் வந்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் எடுத்துக்கோங்க. இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் நாங்கள் கொடுப்போன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. 309வது வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அப்போ யோசிச்சு பாருங்க. அதே நீட்டை எதிர்த்து தான் நாங்க வந்து ஆட்சியை நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து எங்ககிட்ட ரகசியம் இருக்குதுன்னாரு நீட்டு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீட்டை வந்து உச்சநீதிமன்றம் தான் நீக்கணும். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடியார் நீட்டில். அரசு பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து MBBS டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு நயா பைசா செலவு இல்லாமல், சாப்பாட்டுக்கு செலவு கிடையாது, ஹாஸ்டலுக்கு செலவு கிடையாது, ஃபீஸுக்கு செலவு கிடையாது, எதுக்கும் செலவு கிடையாது, ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் அவங்க MBBS டாக்டர் ஆகிறாங்க. ரைட்டா? வருஷத்துக்கு 400லேருந்து 500 பேர் சேர்றாங்க. அப்போ இது வரைக்கும் 3000 பேருக்கு மேலே எடப்பாடியாருடைய அந்த ஒரு உதவி கரத்தால் இன்னைக்கு ஒரு நயா பைசா இல்லாமல் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் MBBS டாக்டராக இருக்கான். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் 2.5% அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் கொடுப்பேன், எய்டட் ஸ்கூல் பிள்ளைகள் கொடுப்பேன்னு சொன்னீங்க. பட்ஜெட் என்ன தேவையாகுது? பணம் என்ன தேவையாகுது? அது மனசு தானங்க வேணும். அது ஏன் கொடுக்கல? ஸ்டாலினால இல்லை உதயநிதி ஸ்டாலினால ஏன் அதை கொடுக்காம 5 வருஷம் அந்த எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணீங்க? நீ கல்வி கடன் ஒரு நயா பைசா ரத்து பண்ணல. தேர்தல் வாக்குறுதியில் தெளிவாக சொன்னீங்க. பள்ளி மாணவர்கள் என்றாலும் சரி, கல்லூரி மாணவர்கள் என்றாலும் சரி, அனைத்து பேரும் கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும் சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணல. அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாய கடன் ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க. 33வது வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணல. மக்களுக்கு மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு 2 மாதத்துக்கு போனீங்கன்னா 500 ஏறிது, 300 ஏறிது யூனிட்டு. மாதம் நாங்கள் கணக்கு போடுறோம், 6000 ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீயாகும் 221வது வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் செய்யல? மது ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. வந்து மது ஒழிப்புக்கு அதே மாதிரி தான் நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் படிப்படியாக மது கடைகளை மூடுவோம். அதில் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டி அடிக்ஷன் சென்டர், மதுவால் பாதிக்கப்படுற 1.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள், அந்த மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மறுவாழ்வு மையம்ன்ற மாதிரி டி அடிக்ஷன் சென்டர் வைப்போம். நீங்க எத்தனை வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் அது சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு மதுவின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு அது சொல்லி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க. பாவம் இப்ப வரைக்குமே போராட்டம் தான் சார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய 153வது வாக்குறுதி, அப்புறம் 285வது வாக்குறுதியா? இவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சு பாருங்க. 128 பக்க வாக்குறுதியில் கொடுத்தது 153, 285 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடப்பாடியார் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களில் வந்து 12 மண்டலங்களில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தனியார் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்தால் இது வந்து பெரிய தவறு, நாங்கள் வந்தால் அவர்கள் அத்தனை பேரையும் பணி நிரந்தரம் செய்வோம், அதை கேன்சல் பண்ணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து அந்த அப்பாவி பெண்கள்கிட்டையும் தாய்மார்கிட்டையும் ஓட்டை வாங்கிட்டு, அந்த குடும்பத்துக்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு, மீதி இருக்கிற மண்டலங்களுக்கு பாருங்க அதையும் இப்போ தனியாக இருக்காது, அவுட் சோர்சிங் கொடுத்தாச்சு. இது எவ்வளோ பெரிய தவறு இது? நீங்கள் வந்து அவங்க தவறு செய்தாங்க, அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்கள ஆசை வார்த்தையை தூண்டி விட்டுட்டு இப்போ என்ன சொல்றீங்க? அவங்க மாற்றினாங்கல்ல, நாங்களும் மாற்றிடுறோம். அப்போ எதுக்கு ஓட்டு கேட்டீங்க? அதுவுமே தனியாருக்கு தானே சார் இருக்கு. தனியார் பஸ் வந்து இப்போ விடுறாங்கன்னா அதோட பஸ் தரத்தையும் கவர்மெண்ட் பஸ் தரத்தையுமே நம்ம கணக்கெடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு கவர்மெண்டோட லட்சணம் இருக்குன்றது அந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்தாலே தெரியும் சார். அது காரணம் போக்குவரத்து துறையை நீங்கள் சீரமைப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கீங்க? 152வது வாக்குறுதியா? போக்குவரத்து துறை ஊழியர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு 3 மாசத்துல அந்த குழு கிட்ட இருந்து அறிக்கையை வாங்கி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கும் அவங்க வந்து பென்ஷன்தாரருக்கு, ஆமா ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கவே இல்லை. அவங்களாம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், எவ்வளோ கனவுல இருப்பாங்க, அது பெனிஃபிட்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்லை. அதுமாதிரி பே கமிஷன் இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை அவங்களுக்கு. அப்போ போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து முறைகேடுகள் நடக்குது. அப்போ அது நஷ்டத்தில் இயங்குதுன்னா அது காரணம் என்ன? நீங்கள் முறைகேடுகளை நீங்கள் வந்து நிர்வாக ரீதியாக சரி பண்ணலை அப்படின்றது. 500 ரூபாய்க்கு நாங்கள் சிலிண்டர் கொடுப்போம், நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேச்சே கிடையாது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம், நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேச்சே கிடையாது. அப்போது எந்த வார்த்தை விடணுமோ விட்டு மக்கள் ஆசையை தூண்டி நம்ம ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த நிலைமைக்கு
திமுக இருக்குது. இப்போ திமுக என்னன்னா நிர்வாக தோல்வி, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் பரவலாக இருக்குது. வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. வெறும் எதை நம்பி இருக்காங்கன்னா கூட்டணி இருக்குது, கூட்டணி இருக்குது. எந்த கூட்டணியும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா நம்மளுக்கு யார் ஏமாத்தணும், நம்மளுக்கு யார் தேவைகளை செய்யல, நம்ம நிம்மதியாக எந்த காலத்தில் இருந்தோம், இன்னைக்கு அதுதான் யோசிப்பாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு 4.5 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியில் நிம்மதியாக இருந்தோம்ப்பா, அந்த நிம்மதி மறுபடியும் வரணும். அதைத்தான் மக்கள் யோசிப்பாங்க. அது 2026 தேர்தலில் வெளிப்படும். கண்டிப்பா மக்கள் இதுக்கு கண்டிப்பா வந்து பதில் சொல்லுவாங்க சார். இவ்வளவு நேரம் வந்து நன்றி. டைம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.